அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களை எதிர்ப்பவன் எமனாக இருந்தாலும் இப்போது ஓரம் கட்டப்படுவான். அதுபோல குபேர கடனாக உங்ககிட்ட இருந்தாலும், அதாவது நீங்கள் வாங்கிய கடன் குபேரன்ட்ட வாங்கிய கடன் மாதிரி அடைக்க முடியாமல் வளர்ந்துக்கிட்டே பெரியதாக இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையானது ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. காரணம் சனி பகவானுடைய வக்ரம். சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சினால கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்பட போகின்ற விபரீத மாற்றங்கள் குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, சனி பகவான் இப்போ கும்பராசியில் இருக்காருங்க. கும்பராசி அப்படின்றது உங்களுக்கு 6ஆம் வீடு. 6ஆம் வீட்டுக்கு உரியவன் 6ஆம் வீட்டிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் எதிரி, கடன், நோய் இதெல்லாம் அதிகமாக இருந்தது. எதிரிகள் உங்கள் கண் முன்னாடி நல்லாவே இருந்தாங்க. கெட்டதை பண்ணிட்டு கெட்டவங்க நல்லா இருந்தால் உங்கள் மனசு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்திருக்கும். அதே போல தான் கடன் பிரச்சனைக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைச்சி அடைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஏதேனும் ஒரு வழியில் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். அதே போல் இந்த நோய் பிரச்சனை, என்ன நோய் எப்படி வந்துச்சு அப்படின்னே தெரியாது. நீங்கள் எடுத்துக்காத ஒரு மருந்தே இருக்காது. ஆனாலும் அந்த நோய் பிரச்சனையானது தீராமல் இருந்திருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி பகவான் வக்ரமடைகிறாருங்க. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை இதே வக்ர நிலையில தான் இருக்காரு சனி பகவான். கெட்டவன் கெட்டு போனால் மிகுந்த ராஜயோகம். ஆமாங்க, அப்படி உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய இந்த சனி பகவான் கெட்டு போகிறார். இதன் ரீதியாக கடனும் அடைபடும், நோயும் தீரும், எதிரிகளும் வீழ்ந்து விடுவார்கள். குறிப்பாக இந்த காதல் விஷயத்திலும் பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீர்ந்து போகுங்க. உயர்கல்விக்காக ஒரு பெரிய கல்வி படிப்பதற்காக நீங்கள் வாங்கிய கடன் உங்களுக்கு இப்போ தீர்ந்து போயிருங்க. மறையும், கண்டிப்பான முறையில் தீர்ந்து போகும். மேலும் ஆயுள் பிரச்சனை, உங்களுடைய ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகளும் இரத்த வகை சம்பந்தமான பிரச்சனைகளும் மர்மஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சி போன்ற விஷயங்கள், இப்படி நோய் பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாயிடும். மேலும் உங்களுக்கு எதிர்பாராத விரய செலவுகள் அடிக்கடி வந்து போகுதா, அந்த விரய செலவுகள் இனி குறையுங்க, மறையும். வெளிநாட்டு பயணமும் வீடு மாற்றமும் ஏற்படும். சொந்த வீடு கட்டுறது, வாங்குறது போன்ற விஷயங்கள் நடந்தே தீருங்க. இது கண்டிப்பான முறையில் நடக்கும். மேலும் இந்த கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புதிய முயற்சிகளால் பெரிய வெற்றியும் லாபமும் கிடைக்க போகுதுங்க. இதுவரை கிடைக்காத வெற்றி இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழிகளிலும் வழக்கு வழியிலும் உங்களுடைய பக்கத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. மேலும் எதிரிகள் பணிபுரியக்கூடிய இடத்துல உடனிருந்து வேலை பார்க்கக்கூடியவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உங்களை சரியாக வேலை பார்க்க விடாதபடி தொந்தரவு செய்கிறவங்க, அந்த பிரச்சனை, மேலும் பணிச்சுமை பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். இந்த நிலைப்பாடுகள் நல்ல யோகத்தினை உங்களுக்கு கொடுக்குதுங்க. அந்த ஒர்க்லோடு, ஒர்க் டென்ஷன், இந்த பிரச்சனைகள் நிச்சயமாக குறைந்து உங்களால் நிம்மதி சந்தோஷமாக வேலை பார்க்க முடியும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாற்றமும் பதவி உயர்வும் நிச்சயமாக கிடைக்குங்க. இப்போ இந்த சனி பகவானுடைய பார்வையும் மாற்றம் பெறுதுங்க. அதாவது கன்னி ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு 8ஆம் வீடு. வாழ்க்கை துணை வழியில் வரவேண்டிய வரவுகள் வருவது நிச்சயங்க. வாழ்க்கை துணைக்கு ஆயுள் பிரச்சனை வராது. உடல்நிலை பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சு போயிடும், சரியாயிடும். 7ஆம் பார்வையாக கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்க்கறது சிம்ம ராசியை, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டின. அப்போ தேவையில்லாத விரய செலவுகள் போய் இனிமே உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததாக சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விருச்சக ராசியின் மீது விழுகுது. இப்போ வக்ரத்தால் பார்வை பலன் நிச்சயமாக மாறுது, நல்லதாக இருக்க போகுது. 3ஆம் வீடு. அப்போ சகோதர சகோதரி வழியில் நல்லது நடக்குங்க. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். இடமாற்றத்தால் லாபமும் கிடைக்கும். தைரிய வீரிய விஜயஸ்தானம் இந்த 3ஆம் ஸ்தானம்.
அப்போ உங்களை எதிர்ப்பவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் ஜெயிக்கிறது நீங்களாகத்தாங்க இருக்கும். வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, ஜென்மஸ்தானத்தில் கேது இருக்கார் இல்லையா? அதனால் தோல் வியாதி இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவ தானம், மருத்துவ உதவி செய்யுங்க, நல்லது நடக்கும். விநாயகர் வழிபாடு செய்தால் அது வெற்றிகளை உறுதிப்படுத்துங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் வக்ரத்தால் கிடைக்க போகின்ற பலன்கள் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.